சார் இப்போ வந்து நம்ம ஆங்கில துறையில் இருக்கோம் சார். ஆங்கில துறையில் இருந்தாலும் நம்ம அரசு பள்ளி மாணவர்கள்லாம் இருக்காங்கங்க சார். அவங்க வந்து ஆங்கிலம் ஆங்கிலம் பேசுறதுக்கு சார் ஒரு சிலருக்கு வந்து கிராமர் இருந்தால் மட்டும்தான் நம்ம ஆங்கிலத்தில் பேச முடியும். அது இல்லாமல் நிறைய லேர்ன் பண்ணிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க சார். ஆனால் கிராமர் இல்லாமல் நம்மளால ஃப்ளூயண்ட்டாக பேச முடியுமா சார்? அதுதான் சார் என்னோட கொஷின். அதாவது இலக்கணம் அப்படிங்கிறது நம்ம பேச ஆரம்பிக்கும் போது நம்ம கவனிக்காம இருக்கலாம், அது தேவையில்லாம கூட இருக்கலாம் இல்லையா. ஆனால் நீங்கள் நல்லா பேச வரும்போது இலக்கணம் இல்லாமல் நீங்கள் பேச முடியாது. இப்போ உதாரணமாக இலக்கணத்தில் என்னென்ன இருக்குது? இப்போ நம்ம நவுன் படிக்கிறோம், அது இலக்கணம். அப்புறம் நவுன் படிக்கிறோம், அது இலக்கணம் இல்லையா. இப்போ இந்த இந்த மவுஸ் இல்லையா, ஐ யூஸ் த மவுஸ்ன்னு சொல்கிறோம். அப்போ மவுஸுங்கிற ஒரு நவுன் தானே, ரைட்? அப்போ யூஸ் ஐ யார், நான் ஒரு ப்ரொனவுன் இல்லையா. அப்போ அந்த ஐங்கிற ப்ரொனவுனும் நவுனுங்கிற மவுஸுங்கிற நவுனும் இருக்கு. இப்போ இது மாதிரி நம்ம என்ன ஒரு வாக்கியமாக இருந்தாலும் நீங்கள் அதில் இலக்கியத்துடைய பகுதிகள் இருக்கும். ஆனால் நமக்கு அடிப்படையாக நீங்கள் சொன்ன மாதிரி அரசு பள்ளி மாணவர்கள் அப்படின்றது மட்டும் இல்லாமல் இப்போ எந்த மாணவனும் பொதுவாக ஒரு ஆங்கிலம் படிக்கும்போது கொஞ்சம் சில விதமான ஒரு பயம் அவங்களுக்கு இருக்க தான் செய்யுது. இப்போ அது என்னன்னா எடுத்த உடனே நம்ம வந்து அதுக்கு வந்துட முடியாது. அதில் ஒரு அடிப்படையான விஷயம்னா நம்ம எல்லா குழந்தைகளுமே பொதுவாக குழந்தைகள் அவங்க எந்த பகுதியில் எந்த ஊரில் பிறக்கிறாங்களோ அதை அதன் அடிப்படையில் தான் அவங்க என்ன பண்ணாங்க, அந்த மொழியை கற்றுக்காங்க. இப்போ நீங்கள் வந்து ஒரு கர்நாடகாவில் பிறந்திருக்கீங்க அல்லது கேரளாவில் பிறந்திருக்கீங்கன்னா அந்த மொழியை தான் நீங்கள் கற்றுருப்பீங்க. இப்போ இதே நீங்கள் ஒரு யூரோப்பில் இங்கிலாண்டில் பிறந்திருக்கீங்கன்னா உங்களுக்கு தாய்மொழி என்னவா இருக்கும், ஆங்கிலமாக இருக்கும். அப்போ நீங்கள் சரளமாக ஆங்கிலம் பேசுவீங்க. அப்போ பொதுவாக என்ன விஷயம்னா ஆங்கிலம் அப்படிங்கிற ஒரு மொழிதான மொழியை அது ஒரு பெரிய விஷயம். இப்போ நீங்கள் யார் வேணாலும் எத்தனை மொழிகள் வேணாலும் கற்றுக்கலாம். அதான் பாரதியார் யாம் இருந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணணும்னு சொன்னார். அப்போ அவருக்கு வந்து ஏறக்குறைய 8-9 மொழிகளுக்கு மேலே அவருக்கு தெரியும். அந்த 8-9 மொழிகளை புலமை பெற்றதுனால தான் அந்த மொழிகளுடைய பற்றின விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு தமிழ் மொழி சிறப்பான மொழி அப்படின்னாரு. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு மனிதன் எத்தனை மொழிகள் வேணாலும் கற்றுக்கொள்வதற்கான ஆற்றல் இருக்கு. அதுக்கு முக்கியமான விஷயம்னா அதற்கான பயிற்சியும் சரியான வழிகாட்டலும் அதற்கான முயற்சியும் தான் வேணும். சரியா? அப்ப நம்ம அதை பார்த்து பயப்படுற அவசியம். நான் வந்து இன்னைக்கு ஒரு ஆங்கிலத்துறை பேராசிரியர் இருக்கேன் இருந்தாலும் கூட நான் வந்து அரசு பள்ளியில தான் படித்தேன், அரசு கல்லூரியில தான் படித்தேன். எனக்கும் ஆங்கிலம் வந்து எங்கள் குடும்பத்தில் எங்கள் அப்பா இங்கிலாந்துலேருந்து வந்துடல, எங்கள் அம்மா ஆஸ்திரேலியாவிலேருந்து வந்துடல. நாங்களும் ஒரு சாதாரண விவசாய குடும்பத்துலேருந்து சாதாரண ஒரு அடிப்படை குடும்பத்துலேருந்து வந்தோம். எங்கள் அப்பா அம்மாவுக்கு எழுத படிக்க தெரியாது. அப்போ நாங்கள் அதன் பிறகு நான் ஒவ்வொரு நிலைக்கு வரும்போது என்னுடைய முயற்சினாலும் எனக்கு இருக்கக்கூடிய ஆர்வத்தினாலும் நம்ம ஆங்கிலம் பேராசிரியர் ஆனால் அப்போ ஆங்கிலம் கற்றுக்கக்கூடிய ஒரு சூழல். அப்போ ஆங்கிலம் அதை சார்ந்த ஆங்கிலத்தில் புலம்பெறக்கூடிய விஷயங்கள் நமக்கு இருக்கு. அப்போது நம்ம என்னால் இது முடியல, அதாவது நான் அரசு பள்ளியில் படித்ததுனால இது முடியல, நான் அரசு கல்லூரியில் படித்ததுனால இது முடியல, நம்மளா நமக்குள்ள ஒரு வேலையை போட்டுக்கல. சரி, அதுக்கு தேவை முயற்சி தேவை. அப்போ தொடர்ந்து என்ன மாதிரி முயற்சிகள் பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் அதுக்கு எல்லாரும் சொல்லக்கூடியது செய்தித்தாள் படிங்க அப்படின்னா. ஏன் செய்தித்தாள் படிக்கணும் அப்படின்னா நீங்கள் ஒரு ஆங்கில செய்தித்தாள் படித்து வரீங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு இப்போ சமீபத்தில் கள்ளக்குறிச்சியில் சில நிகழ்வு நடந்துச்சு இல்லையா. இப்போ அது மாதிரி அது உதாரணத்துக்கு என்ன சொல்லுவாங்கன்னா இப்போ ஒரு கடந்த 4-5 நாளாக வந்து அது சார்ந்த செய்திகள் வந்துகிட்டே இருக்கு இல்லையா. அப்போ அது சார்ந்த செய்திகள் வரும்போது அது தொடர்பான வார்த்தைகள் திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கு. அப்போ நீங்கள் செய்தித்தாளை படிக்கும்போது அப்போ அந்த குறிப்பிட்ட வார்த்தையோ அல்லது குறிப்பிட்ட ஒரு விஷயம் சார்ந்த வார்த்தைகளை திரும்ப திரும்ப படிக்கும்போது அந்த வார்த்தை நீங்கள் மனப்பாடம் பண்ணாலே மனசில் பதிஞ்சிடும் இல்லையா. இப்போ இதே நீங்கள் ஒரு 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 தடவை மட்டும் எழுதி வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த வார்த்தை உங்களுக்கு நான் ஒரு தடவை பயன்படுத்தி அப்படியே விட்டுருவீங்க. சரியா, அதை திரும்ப பயன்படுத்த மாட்டேன். அப்போ அந்த வார்த்தை உங்களுக்கு மறுபடியும் எங்கே தேவையோ அந்த ஞாபகத்துக்கு வராது, நீங்கள் பயன்படுத்த முடியாது. அதனால செய்தித்தாளை திரும்ப திரும்ப படிக்கும்போது அது ஒரு ஒரு நிகழ்வு சார்ந்த ஒரு நிகழ்வு தொடர்பான வார்த்தைகள் திரும்ப திரும்ப படிக்கும், மனசுல பதிஞ்சிருக்கும். அப்போ நீங்க தேவையான இடத்துல இந்த வார்த்தையை பயன்படுத்தலாம். அப்போ ஒரு ஒரு மொழியில தகவல் பரிமாற்றத்துக்கு அடிப்படையான தேவை என்னன்னா வார்த்தைகள் தேவை, அதாவது வெக்காபுலரின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த வெக்காபுலரி எப்படி நீங்க வச்சுக்க முடியும்னா மனப்பாடம் பண்ண முடியும். எத்தனை வார்த்தை நீங்க மனப்பாடம் பண்ணுவீங்க? அப்போ அடிக்கடி திரும்ப திரும்ப படிக்கிறதுனாலயோ திரும்ப திரும்ப பயன்படுத்துறதுனாலயோ அந்த வார்த்தைகள் உங்க மனசுல பதிஞ்சிடும். அப்ப தேவையான இடத்துல நீங்க அந்த வார்த்தைகளை இப்போ நீங்கள் தமிழ் இவ்வளோ நீங்கள் 2 பேர் பேசுவோம், நம்ம நாங்கள் எழுதி வச்சா படிச்சுட்டு இருக்கோம், இல்லை எழுதி வச்சா அந்த வார்த்தைகளை பேசுவோம். ஏன் நமக்கு தாய்மொழி தமிழ் நிறைய நம்ம பேசியிருக்கோம், பேசுறதுனால இந்த வார்த்தைகள் நமக்கு என்ன இது மனசுல பதிஞ்சிருச்சு. அப்போ எந்த இடத்துல எந்த வார்த்தை தேவையோ அந்த வார்த்தையை நம்ம பயன்படுத்துறோம். ஸோ இது மாதிரி தான் எந்த மொழியாக இருந்தாலும் ஆங்கிலம்ங்கிறது இல்லை, நீங்கள் ஹிந்தி கற்றுக்கலாம், மலையாளம் கற்றுக்கலாம், உருது கற்றுக்கலாம், அரபி கற்றுக்கலாம், ஃப்ரெஞ்சு. இப்போ நீங்கள் இங்கிலீஷ்லாம் முடிச்சுட்டு நீங்கள் வெளிநாடு படிக்க போறீங்கன்னா உங்களுக்கு ஜெர்மன், ஃப்ரெஞ்சு இந்த மாதிரி லாங்குவேஜஸ் தெரிஞ்சிருந்ததுன்னா யூ வில் ஹவ் மோர் பெனிஃபிட். அப்போ அது மாதிரி மொழிகளும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம், படிச்சுக்கலாம். இப்போ இதுதான் வந்து எந்த மொழியும் தெரிஞ்சுக்கொள்வதற்கு படிப்பதற்கு ஒரு அடிப்படையாக தேவை. அப்புறம் செய்தித்தாள் படிக்கிறதோடு மட்டும் இல்லாமல் இந்த உச்சரிப்புகளை அல்லது பிறருடைய உச்சரிப்பு நல்லா தெரிஞ்சுக்கும் போது நீங்கள் நிறைய ஆங்கில மூவிஸ் பார்க்கலாம். நிறைய ஆங்கில படங்கள் வருது இல்லையா. ஆங்கில படங்கள் பார்க்கும்போது கீழே சப்டைட்டிலோட வரும். அவங்க என்ன பேசுகிறாங்களோ அந்த வார்த்தைகள் வந்து கீழே எழுத்துக்கெல்லாம் ஸ்க்ரால் ஆகும்.
அப்படி ஸ்க்ரால் ஆகக்கூடிய அந்த மாதிரி படங்களும் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன ஆகும், அவங்க சொல்கிற ப்ரொனன்சியேஷன் புரியலனாலும் கீழே இருக்க வார்த்தைகளை நீங்கள் படிக்கும்போது தென் யூ வில் பிகம் ஃபெமிலியர் வித் மோர் நம்பர் ஆஃப் வெக்காபுலரி. ஸோ இது ஒரு வகையான விஷயம். அப்புறம் அதை விட மிக முக்கியமான விஷயம்னா, உங்ககிட்ட நல்ல நண்பர்களை உங்கள் பக்கத்தில் வச்சுக்கிட்டு, கேலி கிண்டல் பண்ணாத சில நண்பர்களை பக்கத்தில் வச்சுக்கிட்டு, நீங்கள் ஏதாவது உங்களுக்கு என்ன தோணுதோ உளரணும். சரியா? அந்த உளரும் போது என்ன ஆகும், அந்த உளறலே பேச்சு பண்ணிக்கிட்டே இருக்கும்போது நல்ல ஒரு ஃபைன் மார்னிங் யூ வில் பிகம் அ வெரி குட் கம்யூனிகேட்டர். யுவர் லாங்குவேஜ் வில் பிகம் வெரி ப்ரொஃபஷன்ஸ். இப்போ ஒரு ஒரு புத்தகம் எல்லா இடத்துலையும் நான் சொல்கிற உதாரணம் தான் அது. ஒரு புத்தகம் வச்சுருக்கோம், படிக்கிறோம், நீச்சல் அடிப்பது எப்படி அப்படின்னு சொல்லி. சரியா? அந்த புத்தகத்தை வந்து ஒரு 50 பக்கம் புத்தகம், அந்த 50 பக்கம் படிச்சுட்டு தண்ணியில் தள்ளி விட்டுறோம், நீச்சல் அடிச்சு மேலே வந்துடுவீங்களா? சரி, சைக்கிள் ஓட்டுறது எப்படி, புக் படிக்கிறோம், படிச்சுட்டு சைக்கிள் ஓட்ட முடியுமா? இப்போ என்ன தேவை? அதை ப்ராக்டிஸ் பண்ணணும். அது மாதிரி தான் நீங்கள் தண்ணியில் இறங்கி நீங்கள் தண்ணி குடிக்காமல் மூச்சு விட கஷ்டப்பட்டு இப்படிலாம் இருந்தாலும் நீச்சல் கற்றுக்க முடியும். அதே போல் சைக்கிள் ஓட்டும் போது என்ன பண்ணணும், 4 தடவை கீழே விழணும், அடிப்படணும் இல்லையா, விழுந்துடணும், எழுதணும். அப்போ நீங்கள் ஆனால் நம்ம அதோட விட்டுற மாட்டோம், தொடர்ந்து பயிற்சி எடுக்கிறோம்ல. அதே மாதிரி தான் இப்போ ஆங்கிலம் பேசுவதும் வந்து ஒரு தண்ணியில் விழுந்து நீச்சல் அடிக்கிற மாதிரியும் ஒரு சைக்கிள் ஓட்ட மாதிரி தான். இப்போ அதில் பிழைகள் செய்தாலும் நம்ம எப்படி விடாமல் முயற்சி செய்கிறோமோ அதே மாதிரி இதுலேயும் பிழைகள் செய்தாலும் நம்ம விடாமல் முயற்சி செய்து நம்மளுக்கு நண்பர்களையோ இல்லை சுற்று வட்டாரத்திட்ட வகுப்பறையாக இருந்தால் வகுப்பறை தோழர்களுக்கு நம்ம திரும்ப திரும்ப பேசும்போது நமக்கு ப்ராக்டிஸ் ஆகும். அதனால் அது வந்து ஒரு இன்னைக்கு இந்த சூரிய வம்சம் படத்தில் வர மாதிரி நட்சத்திர ஜன்னலில் வானம் வெட்டி பார்க்குறேன் நம்ம ஒரு பாடலில் முடிச்சுட்டு வந்து ஐஏஎஸ் எல்லாம் இறங்க முடியும். அது மாதிரி இன்னைக்கு நைட்டு 10 நாளைக்கு காலையில் எழுந்து நான் பெரிய இங்கிலீஷ் ஸ்பீக்கராக இருப்பேன் அப்படிலாம் அதை தொடர்ந்து ஒரு பயிற்சி முயற்சி இருக்கும்போது கண்டிப்பாக நம்ம நல்ல ஒரு இது வந்து ஒரு மொழியாக தான் நீங்கள் பார்க்கணும்னாலே பெரிய ஒரு விஷயமா நம்ம பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு மொழி அப்படின்னு பார்க்கக்குள்ள நீங்கள் அந்த மொழிக்கு தேவையான அடிப்படையாக இருக்குது ஒரு பயிற்சி தேவை, தொடர்ந்து தொடர் பயிற்சியும் விடாமுயற்சியும் இருந்தால் நம்ம கண்டிப்பாக இந்த மொழியை நம்ம பேசுவதற்கு வாய்ப்பாக இருக்கும். அடுத்த கொஸ்டினா சார், இப்போ வந்து நம்ம யூனிவர்சிட்டிக்கும் அதர்ஸ் காலேஜ் இருக்குது தானே சார், அது ரெண்டுத்துக்கான டிஃப்ரெண்ட் சார். அந்த காலேஜில் நம்ம என்ன லேர்ன் பண்ணிக்கலாம் சார், நம்ம யூனிவர்சிட்டியில் வந்து என்ன சார் லேர்ன் பண்ணிக்கலாம், உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ சார்? அதுப்பா இது பொதுவாக இப்போ இங்கே நம்ம இந்த பெரியார் பல்கலைக்கழக பட்டமளிப்பு மற்றும் ஆராய்ச்சி மையம் அப்படின்னு பார்க்கல, இது வந்து பல்கலைக்கழகத்தோட இன்னொரு வளாகம். ஓகேவா? அது இதனுடைய முதன்மை வளாகம் மெயின் கேம்பஸ் சேலத்தில் இருக்குது, இங்கே தருமபுரியில் ஒரு கேம்பஸ் இருக்குது. அப்போ அங்கே என்ன பயன்பாடுகள், அங்கே என்ன மாதிரியான மாணவர்கள் பகுதியில் இருக்கோ அது மாதிரி தான் இங்கேயும் இந்த வளாகத்தில் நமக்கு இருக்குது. முதல் விஷயம். ரெண்டாவது, இது வந்து கல்லூரி கிடையாது. அதாவது சார் நீங்கள் நிறைய இடத்துல பார்ப்பீங்க பெரியார் பல்கலைக்கழகத்துல இணைவு பெற்ற கல்லூரி அப்படின்னு போட்டு. அப்போ அந்த கல்லூரிகள் அந்த பல்கலைக்கழகமாக அவங்களுக்கு அங்கீகாரம் கொடுப்பாங்க. சரியா? அப்போ அதனால அது இணைவு பெற்றது அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. அதே போல் இந்த முதுநிலை பாடப்பிரிவு பார்க்கல கல்லூரிகளுக்கான பாடப்பிரிவுகள் வேறையா இருக்கும், நம்ம பல்கலைக்கழக நம்ம மையத்துக்குமான பாடப்பிரிவு சிலபஸ் சொல்ற பாடத்திட்டம் இது வேறையா இருக்கும். முதல் விஷயம். ரெண்டாவது, இதுல இன்னொரு நம்ம இங்க பல்கலைக்கழக வளாகத்துல படிக்கிறதுனால இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இங்க பல்கலைக்கழகத்துல இருக்கிறதுனால இப்ப என்ன போட்ட பேராசிரியர்களுக்கு வேற பல்கலைக்கழகத்துல இருக்கக்கூடிய பேராசிரியர்களோட ஒரு நல்ல ஒரு தொடர்பு இருக்கும். அப்ப என்ன பண்ணுவோம், நாங்க வந்து வேற பல்கலைக்கழக பேராசிரியர்கள் வந்து அவங்களோட தொடர்பு, நம்ம இங்க வாங்க எங்க மாணவர்களுக்கு ஒரு சிறப்புரை கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க நாங்கள் விரும்புவோம், கேட்போம். அப்போ அதே போல் நாங்கள் போவோம் வரனால எங்களுக்கு ஒரு தொடர்பு இருக்கிறதுனால அவர்கள் நிறையா இங்கே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. சரியா? அப்போ அவங்க அந்த ஒரு மாணவர்களுக்கு தேவையான நலங்களை அதை செய்யும். அது மட்டும் இல்லாமல் நிறையா வந்து கருத்தரங்கு கான்ஃபரன்சஸ் இதெல்லாம் நம்ம அடிக்கடி இங்கே இருக்கக்கூடிய துறையில் எல்லா துறையிலையுமே நடத்திட்டு இருக்காங்க. அப்புறம் நம்ம வந்து மாணவர்கள் வந்து ஐவி இண்டஸ்ட்ரியல் விசிட் சொல்லுவாங்க. அதாவது அவர்கள் அதாவது தொழில்முறை பயணம், தமிழில் சொன்னால் இண்டஸ்ட்ரியல் விசிட்டு, தொழில்முறை பயணம் இல்லை கல்வி சுற்றுலா அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அவங்க வந்து என்னன்னா அவங்க இந்த ஃபீல்டு விசிட் கூட்டிகிட்டு போகும்போது, இப்போ உதாரணமாக நான் இங்கேருந்து என்ன பண்ணுவோம்னா, ஒரு இந்து செய்தித்தாள் இருக்குது கோயம்புத்தூரில் இருக்குது இல்லை சேலத்தில் இருக்குன்னா அவங்கள இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு நாள் முழுக்க அவங்க அந்த செய்தித்தாள் சம்மந்தமான விஷயங்கள் எப்படி வந்து ஒரு செய்தியை சேகரித்து கொண்டு வந்து எடிட்டிங்கில் எப்படி கொடுக்குறாங்க, நம்ம கையில் செய்தித்தாள் படிக்கிற வரையிலுமான என்னென்ன தொடர் நிகழ்வுகள் நடக்குது. ஓகே, ஒரு ஃபீல்டில் ஒரு ரிப்போர்ட்டர் செய்தியை சேகரித்து கையில் வந்து பேப்பராக வர வரையில் என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்குது அப்படின்றத பற்றினா ஒரு செய்முறை விளக்கம் கொடுக்கறதுக்கு நம்ம மாணவர்களை அழைச்சிட்டு போவோம். அப்புறம் நம்ம மாணவர்கள் வெளியில் வேறு ஏதாவது பல்கலைக்கழகங்களில் கான்ஃபரன்ஸ் நடக்குது அப்படின்னா அதில் அழைச்சி போகிறோம். அதில் வந்து மாணவர்கள் போய் கலந்துக்க சொல்லி நம்ம ஊக்கப்படுத்துவோம். அங்கே போய் அவங்க பேப்பர் ப்ரெசென்ட் பண்ணுறது, அங்கே இருக்கக்கூடிய பேராசிரியரோட கலந்துரையாடுறது, இது மாதிரியான ஒரு வழிகாட்டு நாங்கள் அவங்களுக்கு செய்து கொடுப்போம்னு வச்சுக்கோங்க. ஸோ இது மாதிரி எண்ணில் அடங்காத ஒரு பலன்கள் இது பிற கல்லூரியில் செய்கிறாங்களான்னு தெரியல நம்ம. ஆனால் இங்கே நம்ம தொடர்ந்து இந்த பல்கலைக்கழகம் வளர்ந்தனால இது எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. நாங்கள் இந்த நிகழ்வுகள் நிறைய ஈஸியான நிகழ்வுகள் நிறைய மாணவர்கள் பயன்பாட்டுக்காக செய்துட்டு வரோம். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்க்கும்போது, இப்போ அஃபிலியேட்டட் காலேஜ் அப்படின்றது இப்போ உதாரணமாக பெரியார் பல்கலைக்கழகத்தில் 110க்கும் மேற்பட்ட கல்லூரிகள் இருக்குது.
இந்த 110 கல்லூரிகளுக்கும் கல்லூரிகள் ஏற்கனவே ஒரு 80 கல்லூரிகளில் வந்து எம்ஏ இங்கிலீஷ் இருக்கு வச்சுக்கோங்களேன். அப்போ அவர்களுக்கு இந்த ரேங்க் கோல்டு மெடலிஸ்ட் சொல்கிறோம். அப்போ அந்த ரேங்க் அப்படிங்கிறது அந்த 110 கல்லூரிகளுக்கும் ஒரு ரேங்க் லிஸ்ட் போடுவாங்க. நம்ம பல்கலைக்கழக மாணவர்கள் அந்த முதன்மை வளாகத்தில் ஒரு துறை இருக்கும், ஒரு துறை இருக்கும், இங்கே ஒன்று இருக்கும். அப்போ இந்த 2 துறை மாணவர்களுக்கு மட்டும் தனியாக ஒரு ரேங்க் லிஸ்ட் போடும். அப்போ அங்கே ஒரு 30 பேர், இங்கே ஒரு 30 பேர், இந்த 60 பேர், இந்த 60 பேர்த்துல 10 பேர் ரேங்க் லிஸ்ட் வரும். சரி, அப்போ இது ஒரு கூடுதலான ஒரு வாய்ப்புன்னு வச்சுக்கோங்க மாணவர்களுக்கு. நம்மளை வந்து ரேங்க் கோல்டு மெடல் வரும். இப்போ நம்ம துறையில் வந்து இது வந்து இப்போ இருக்கக்கூடிய 7வது பேட்ச். ஓகே, இப்போ இந்த 7வது பேட்சில் கடந்த 4 பேட்ச் மாணவர்கள் வந்து கோல்டு மெடல் நம்ம டிபார்ட்மெண்ட்டில் வாங்கியிருக்காங்க. அவர்கள் மாண்புமிகு வேந்தர் கவர்னர்களிடம் வந்து அவர் தங்கப்பதக்கம் பெற்றிருக்காங்க. ஸோ இது மாதிரி ஒரு கூடுதலான ஒரு பலன் அந்த மாணவர்களுக்கு இந்த பல்கலைக்கழக வளாகத்தில் படிக்கிறதுனால இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த பல்கலைக்கழகம் அப்படிங்கும் போது ஒரு கல்லூரிக்கு ஒரு மேற்பட்ட ஒரு நிலை அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். இது மாதிரி பல்வேறு பயன்களும் பலன்களும் பல்கலைக்கழக வளாகத்தில் படிக்கிறதுல மாணவர்களுக்கு இருக்கு.